வாழ்ந்த காலங்களை சொல்லிடலாம், ஒவ்வொருத்தரும் அவங்க வயசை. இனி வாழ போகிற காலம் நமக்கு தெரியாது. இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நாம் எப்படி வாழணுங்கிறது வந்து 63ல் 9:10. 63ல் 9:10. நம்பிக்கை கொண்டவர்களே, உங்கள் செல்வமும் உங்களுடைய மக்களும் அல்லாஹ்வின் நினைப்பை விட்டும் உங்களை பராமுகமாக்கிவிட வேண்டாம். எவர் இவ்வாறு செய்கிறாரோ நிச்சயமாக அவர்கள்தான் நஷ்டமடைந்தவர்கள். அதனால நமக்கு கொடுக்கப்பட்ட செல்வங்களை கொண்டு நம்ம பெருமை கொண்டுறாம அதை இணை வச்சிடாம அல்லாஹ்வுக்கு பதிலாக அந்த செல்வத்தை நம்ம இணை வச்சிடாம வாழணும். அது கீழே, உங்களில் ஒருவருக்கு மரணம் வரும் முன்னரே நாம் உங்களுக்கு அளித்துள்ளவற்றிலிருந்து உங்களுக்குள் செலவு செய்து உதவுங்கள். என் இறைவனே, என் தவணையை எனக்கு சிறிது பிற்படுத்த கூடாதா? அப்படியாயின் நானும் சத்தியத்தின் அளவில் நன்மை செய்பவர்களில் ஒருவனாக ஆகிவிடுவேனே என்று கூறுவான். இது வந்து முஸ்லீம் சமயத்தில் என்ன சொல்லுவான்னு சொன்னால், உங்களை தொழுக வைப்பதற்குள் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள்னு சொல்லுவாங்க. அது ஒரு சடங்கு. ஆனால் இறைவன் சொல்கிறதோ நம்ம எல்லாரும் பொதுவான அறிவிப்பு, உங்களில் ஒருவருக்கு மரணம் வரும் முன்னரே நாம் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து உங்களுக்குள் செலவு செய்து உதவுங்கள். என் இறைவனே, என் தவணையை எனக்கு சிறிது பிற்படுத்தக்கூடாதா? அப்படியாயின் நானும் சத்தியத்தின் அளவில் நன்மை செய்வதில் ஒருவனாக ஆகிவிடுவேன் என்று கூறுவான். இப்போ நமக்கு பல அவகாசங்கள் கொடுக்கப்படுது உதவி பண்ணுறதுக்காக. நம்ம சுற்றுப்புற சூழல்களில் அவங்களுக்கு நியாயமான தேவைகளுக்காக, உணவுக்காக, உடைக்காக அல்லது இருப்பிடத்துக்காக உதவக்கூடிய, பிரதிபலன் எதிர்பாராமல் உதவக்கூடிய பல சூழல்கள்லாம் உருவாகும் பொழுது நாம் அதை அலட்சியப்படுத்திடுறோம். நமக்கு பல சந்தர்ப்பங்களை இறைவன் அமைக்கிறான் உதவுறதுக்காக. ஆனால் நம்முடைய மனமும் பிரதிபலன் எதிர்பார்த்து மட்டும்தான் உதவி செய்யணும். கொடுத்தா இவங்க திருப்பி நமக்கு கொடுப்பாங்களா, அல்லது கொடுத்ததுக்கு பிரதிபலனா இவங்கள்ட்ட ஏதாவது நன்மை நம்ம அடைஞ்சிட முடியுமா, அப்படி அடிப்படையில் தான் நான் பார்க்குறோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் விட்டுறோம். ஆனால் இறைவனுடைய பொருத்தத்தை நாடி நம்ம கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அமைக்கப்படுது. நாம் அதை உதாசனப்படுத்திடுறோம், அலட்சியப்படுத்திடுறோம். அப்படி நாம் உதவாமல் இறைவன் நேரடியாக மற்றவங்க உதவக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு தெரிஞ்சால் கூட தடுக்கவும் செய்வோம். ஏன் அவங்களுக்கு அதை கொடுக்குறீங்கன்ட்டு. அந்த அளவுக்கு நம்மள்கிட்ட கேடான குணங்கள் இருக்குது. நான் உதவலை, ஆனால் எனக்கு முன்னாடி ஒருத்தர் உதவ முன் வர்றாங்க, எனக்கு அது தெரிஞ்சுன்னு சொன்னால் என்னை எண்ணத்துலலாம் தடையாக இருப்பேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு உதவும் போது எனக்கு பொறாமப்பட்டுருவேன். நான் உதவக்கூடிய வாய்ப்பு எனக்கு அளிக்கும் பொழுது நானும் உதவலை, இறைவன் என்னை விட்டுட்டு இன்னொருத்தர் மூலமாக அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைக்கும் பொழுது என்னுடைய மனம் அதை பார்த்து பொறாமப்படுது. அப்போது நான் எவ்வளோ கேடானோன்னா வாழ்ந்துட்டு இருக்கேங்கிறத உணர்ந்து பார்க்கணும். நான் நேரடியாக உதவக்கூடிய சூழ்நிலை அவகாசம் கொடுக்கப்படுது, அதை தவற விட்டுட்டேன். ஆனால் இன்னொருத்தர் உதவக்கூடிய வாய்ப்பு வரும் பொழுது என்கிட்ட அந்த செய்தி வந்துச்சுன்னு சொன்னால், அல்லது கற்பனையில் கூட யாரும் உதவிடக்கூடாதுங்கிற அளவுக்கு கூட நம்ம மனசில் போயிடும். மனசில் கூட ஒருத்தர் நல்லா பிடிக்க மாட்டேங்குது.